ನೋಡುತ್ತೇವೆ. ಪರಲೋಕದ ವಿதை ವಲ್ಲಮೆ ಉடையது. ಪರಲೋಕದ ಬೀಜವು ಬಲವಾದದ್ದು. அந்த விதை எங்க விதைக்கப்படுதோ அங்க 100 மடங்கு பலனை எதிர்பார்க்கிறது. ಆ ಬೀಜವು ಎಲ್ಲಿ ಬಿತ್ತಲ್ಪಡುತ್ತೋ ಅಲ್ಲಿ 100ರಷ್ಟು ಆ ಪ್ರತಿಫಲವನ್ನು ಎದುರು ನೋಡುತ್ತೆ. விதைக்கிறவன் ಬಿತ್ತುವವನು ஒரு ஏக்கத்தோடவே விதைக்கிறான். ಒಂದು ಆಸೆಯೊಂದಿಗೆ ಬಿತ್ತುತ್ತಾನೆ. இதை சபை இன்றைக்கு புரிந்து கொள்ள வேண்டும். ಇದನ್ನು ಸಭೆ ಇವತ್ತು ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಳ್ಬೇಕು. ஆண்டவர் விதைக்கணும்னு விதைக்கிறதில்ல, ದೇವರು ಬಿತ್ತಬೇಕು ಅನ್ನುವುದಕ್ಕಾಗಿ ಬಿತ್ತುವುದಿಲ್ಲ. எந்த ஒரு என்னதுங்க விவசாயம் கூட, ಯಾವ ವ್ಯವಸಾಯಿಯೂ ಕೂಡ சும்மா விதைக்கணுமே மழைகால வருதுன்னு விதைக்க மாட்டான். ಮಳೆಗಾಲ ಬರ್ತಾ ಇದೆಯಲ್ಲ ಸುಮ್ಮನೆ ಬಿತ್ತಬೇಕಲ್ಲ ಅಂತ ಬಿತ್ತಲ್ಲ. விதைக்கும் போது அவன் 100 மடங்கு அவன் போட்ட ஒரு காசு அது எத்தனையோ மடங்காய் கிடைக்கணும் என்று சொல்லி அவன் ஏக்கத்தோடு போடுவான். ಅವನು ಬಿತ್ತಬೇಕಾದ್ರೆ ಆ ಖರ್ಚು ಮಾಡಿರುವ ಹಣ ಎಷ್ಟೋ ಹೆಚ್ಚು ಪಟ್ಟಾಗಿ ಬರಬೇಕು ಅನ್ನೋದಕ್ಕಾಗಿ ಬಿತ್ತುತ್ತಾನೆ. சும்மா அப்படியே விதைத்தவன் விதைக்கிறான் என்று நாங்கள் நினைக்கிறோம். ಸುಮ್ಮನೆ ಬಿತ್ತಾ ಇದ್ದಾನೆ ಅಂತ ನಾವು ನೆನೆಸ್ತೇವೆ. அது ஒருவேளை அந்த பயிர் வரலனா அவன் தற்கொலை பண்ணியே செத்து போகிறான். ಆ ಬೆಳೆಯು ಬರ್ಲಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಅವನು ನೇಣು ಹಾಕೊಂಡು ಸತ್ತು ಹೋಗ್ತಾನೆ. நமக்கு தெரியும் ஒரு மழை வரலனால் அந்த விதையெல்லாம் அப்படியே பாழாய் போய்ட்டால் அதே அந்த செடிக்கு அடிக்கிற அதே பூச்சி மருந்தை ತಾನೇ ಕುಡಿದು ಮರಿದು ಹೋಗಿರ. ನಮಗೆ ಗೊತ್ತಿದೆ ಮಳೆ ಬರ್ಲಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಆ ಗಿಡವು ಎಲ್ಲ ಹಾಳಾಗಿ ಹೋಗ್ಬಿಟ್ರೆ ಆ ಗಿಡ ಕೊಡಿಬೇಕಾಗಿರೋ ಔಷಧಿಯನ್ನು ಆ ರೈತರೇ ಕುಡಿದು ಸಾಯ್ತಾರೆ. ஹல்லேலூயா. எத்தனையோ விவசாயிகள் அந்த வயலிலேயே இருக்கிற மரத்துக்கு வந்து அவங்க கயிறை போட்டு அவங்க சாகுறதை நாங்கள் பார்க்கிறோம். ಎಷ್ಟೋ ರೈತರು ಅವರ ತೋಟದಲ್ಲಿ ಆ ಹೊಲದಲ್ಲಿ ಇರುವ ಮರಗಳಿಗೆ ನೇಣು ಹಾಕೊಂಡು ಸಾಯುವುದನ್ನು ನಾವು ನೋಡ್ತೇವೆ. சொல்லுகிறது கர்த்தர் அவர் விதை விதைக்கிறவர். ஒரு விவசாயி அவர். ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ ದೇವರು ಬೀಜಗಳನ್ನು ಬಿತ್ತುತ್ತಾರೆ. அவர் உங்கள் இடத்துல வரும்போது அந்த விதைகளை விதைக்க வரும்போது ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு அவர் வருகிறார். ಅವರು ಒಂದೊಂದು ಭಾನುವಾರವೂ ಕೂಡ ನಿಮ್ಮ ಹತ್ರ ಬೀಜವನ್ನು ಬಿತ್ತಬೇಕಾದ್ರೆ ಅವರು ಒಂದೊಂದು ಎಲ್ಲವನ್ನು ಕೂಡ ಎದುರು ನೋಡ್ತಾನೆ ಬರ್ತಾ ಇದ್ದಾರೆ. அவருடைய ஆசை என்ன? ಅವರ ಆಸೆ ಏನು? இது ஒரு நாள் பயிராய் நல்லா வளர்ந்து நிற்கும் என்பதுதான் அவருடைய கண்கள் பார்க்கிறது. ಅವರ ಕಣ್ಗಳು ನೋಡುವುದು ಇದು ಒಂದು ದಿನ ಒಂದು ಒಳ್ಳೆ ಬೆಳೆಯಾಗಿ ಬಂದು ನಿಲ್ಲುತ್ತೆ. கையிலே விதை இருந்தாலும் கண்கள் வந்து அந்த வெளிச்சலை பார்க்கிறது. ಕೈಯಲ್ಲಿ ಬೀಜಗಳಿದ್ರೂ ಕೂಡ ಆ ಕಣ್ಣುಗಳು ಆ ಬೆಳೆಗಳನ್ನೇ ನೋಡುತ್ತೆ. எனக்கு அருமையான தேவ சபையே, ನನಗೆ ಪ್ರಿಯವಾದ ದೇವ ಸಭೆಯೇ, ஞாயிற்றுக்கிழமை ஒரு பிரசங்கத்தை கேட்டு போனால் நல்லதுன்றதுக்காக அல்ல, எங்களுடைய வாழ்க்கை எப்படியாய் மாறும் என்றதுதான் நாங்கள் எதிர்பார்க்க வேண்டும். ಭಾನುವಾರ ಒಳ್ಳೆ ಪ್ರಸಂಗವನ್ನು ಕೇಳಿ ಓದೆ ಅನ್ನುವುದಲ್ಲ, ನಮ್ಮ ಜೀವನಗಳು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಬದಲಾಗುತ್ತೆ ಅನ್ನುವುದೇ ತುಂಬಾ ಮುಖ್ಯವಾದದ್ದು. ஹல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யம் வார்த்தையில இல்ல, அது செயலில் உண்டு. ದೇವರ ರಾಜ್ಯವು ಅದು ವಾಕ್ಯದಲ್ಲ, ಅದು ಕಾರ್ಯರೂಪವಾಗಿದೆ. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் சொல்லுங்க வாயை திறந்து. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆவியானவர் உள்ள கிரியை செய்ய வேண்டும் என்றால் நாங்கள் விட்டு கொடுக்க வேண்டும். ಪರಿಶುದ್ಧಾತ್ಮನ ಒಳಗಡೆ ಕಾರ್ಯ ಮಾಡಬೇಕು ಅಂದ್ರೆ ನಾವು ಬಿಟ್ಟು ಕೊಡಬೇಕು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த விதைகள் பரலோக விதைகள் உங்களுக்குள்ள விதைக்கும் போதே ஒரு எதிர்பார்ப்பு அவருக்குள்ள. ಆ ಪರಲೋಕ ಬೀಜಗಳು ನಿಮ್ಮನ್ನು ಬಿತ್ತಲ್ಪಡಬೇಕಾದ್ರೆ ಒಂದು ಎದುರು ನೋಡ್ತಾ ಇರ್ತಾರೆ. ಮಾರ್ಕ್ 4வது அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது. ಮಾರ್ಕ್ 4ನೇ ಅಧ್ಯಾಯ 14ನೇ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತೆ, விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான் என்பதாக. ಬಿತ್ತುವವನು ಆ ವಾಕ್ಯವನ್ನು ಬಿತ್ತುತ್ತಾನೆ. ಯಾರು அந்த வசனத்தை விதைக்கிறது? ಯಾರು ಆ ವಾಕ್ಯವನ್ನು ಬಿತ್ತುವುದು? ಪರಲೋಕ ಪಿತಾ ತನ್ನುடைய ಮಗನಾன ವಾರ್ತೆಯಾನವரை எங்களுக்குள்ள விதைக்கிறார் அவர். ಆ ಪರಲೋಕದ ದೇವರು ವಾಕ್ಯದಾತನ ತನ್ನ ಮಗನನ್ನೇ ನಮ್ಮೊಳಗೆ ಬಿತ್ತುತ್ತಾರೆ. ಆಮೆನ್. ಎಲ್ಲರೂ ಬಾಯಿகளை திறந்து என்னோட கூட சொல்லுங்க. ಎಲ್ಲರೂ ಬಾಯಿಗಳನ್ನು ತೆಗೆದು ನನ್ನೊಂದಿಗೆ ಹೇಳಿ, ಪರಲೋಕ ರಾಜ್ಯಂ, ಪರಲೋಕ ರಾಜ್ಯ ಅದು ஒரு விவசாயம் போல, ಅದು ಒಂದು ವ್ಯವಸಾಯ ರೀತಿಯಲ್ಲಿ. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ಎಷ್ಟು ಆಮೆನ್ ಅಂತ ಹೇಳಿ. ಪರಲೋಕ ದೇವ, ಪರಲೋಕದ ದೇವರು அவர் ஒரு விவசாயி இருக்கிறார். ಅವರು ಒಂದು ರೈತರಾಗಿದ್ದಾರೆ. சொல்லுங்க, பரலோகத்தில் இருக்கிற அந்த விதைகள், ಪರಲೋಕದಲ್ಲಿರುವ ಬೀಜಗಳು வார்த்தைகளாய் இருக்கிறது, ಅದು ವಾಕ್ಯಗಳಾಗಿದೆ. பரலோகம் பேசுகிற அந்த நல்ல நிலம், ಪರಲೋಕ ಮಾತನಾಡುವ ಒಳ್ಳೆ ಭೂಮಿ, ಅದು ನಾನಾಗಿರುತ್ತೇನೆ, ಅದು ನಾನಾಗಿದ್ದೇನೆ. ಎತ್ತನೆ ಬೇರೆ ಆಮೆನ್ சொல்றீங்க? ಎಷ್ಟು ಆಮೆನ್ ಅಂತ ಹೇಳ್ತೀರಾ? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆமென். அப்பொழுது ஒருவேளை அங்க பலன் வரல என்றால், ಒಂದು ವೇಳೆ ಅಲ್ಲಿ ಆ ಬೆಳೆ ಬರಲಿಲ್ಲ ಅಂದ್ರೆ அந்த விவசாயி அது சாகடிக்கும். ಆ ವ್ಯವಸಾಯಿಯನ್ನು ಅದು ಸಾಯಿಸುತ್ತೆ. ஆமென். இன்றைக்கும் கூட, ಇವತ್ತು ಕೂಡ ஆமென், ஆண்டவர் தாகமாய் உங்களோடு பேச வருகிற வார்த்தைகளை நாங்கள் தள்ளிவிட்டால், ದೇವರು ನಿಮ್ಮೊಂದಿಗೆ ಮಾತನಾಡುವ ದಾಹವಾದ ವಾಕ್ಯಗಳನ್ನು ನೀವು ತಳ್ಳಿಬಿಟ್ರೆ, இந்த காலை நேரத்தில் உங்களுடைய எண்ணங்கள் தேவனுடைய வார்த்தையின் மேல் இருக்கட்டும். ಈ ಬೆಳಗಿನ ಸಮಯದಲ್ಲಿ ನಿಮ್ಮ ಯೋಚನೆಗಳು ದೇವರ ವಾಕ್ಯದ ಮೇಲೆ ಇರಲಿ. உங்களுடைய எண்ணங்களை சிதறடிக்க விடுகிற, உங்களுடைய எண்ணங்களை வேற இடத்துல யோசிக்க செய்கிற காரியங்களை இயேசுவின் நாமத்தில் கடிந்து கொள்ளுகிறேன். ನಿಮ್ಮ ಯೋಚನೆಗಳನ್ನು ಚದುರಿಸುವ ಎಲ್ಲ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಯೇಸುವಿನ ನಾಮದಲ್ಲಿ ಗದರಿಸ್ತೇನೆ. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை விடுதலையாக்குகிற சத்தியம் இன்றைக்கு உங்களுடைய எண்ணங்களிலே பேசப்படுவதாக. ನಿಮ್ಮನ್ನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡುವ ಸತ್ಯಗಳು ನಿಮ್ಮ ಯೋಚನೆಗಳಲ್ಲಿ ಮಾತನಾಡಲ್ಪಡಲಿ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்க மனசெல்லாம் வார்த்தையின் மேல் இருக்கும்போது தான் வார்த்தை எங்களுக்குள்ள நெருங்கி உள்ள வரும். ನಾವು ಮನಸ್ಸೆಲ್ಲ ವಾಕ್ಯದ ಮೇಲೆ ಇದ್ದಾಗ ಆ ವಾಕ್ಯವು ನಮ್ಮ ಹತ್ರವಾಗಿ ಬರುತ್ತೆ. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ಆಮೆನ್ ಅಂತ ನಿನ್ನ ಸ್ತುತಿಸುವೆ, ಜೀವ ಇರುವ ಕಾಲ
கனவெல்லாம்